பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களது சாட்சி வித்தியாசமானது. ஆதார வசனம் என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்வார்கள். விசேஷத்தை கிருபை பெற்றவர்களே, நாம் உலகத்தார் போல அல்ல. உலகத்தார் போல கண்டதையும் பேச, மனதில் தோன்றினதையெல்லாம் செய்ய நமக்கு அனுமதி இல்லை. நாம் வித்தியாசமானவர்கள் என்பதை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விசேஷித்தவர்கள், வித்தியாசமானவர்கள் மட்டுமல்ல, விசேஷித்தவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் வித்தியாசத்தை காட்டி உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், பூமியில் இருக்கிற அரசாங்கத்திற்கு, ஆளுகைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருந்தாலும், நாங்கள் உண்மையில் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் என்ற எண்ணம் நம் மனதில் பதிய வைத்திருந்தால் மட்டுமே நம்மால் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் போல நடக்க முடியும். முதலில் எண்ணம்தான் வலுப்பெற வேண்டும். நம்முடைய அடையாளத்தை பின் உறுதிப்படுத்த வேண்டும். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. 1 பேதுரு 1:16. கர்த்தர் யாரிடமும் அதிக அன்பு கூறுகிறாரோ அவர்களை அதிகம் சிட்சிக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 3:19. ஏன் அதிக சிட்சை என்றால், அவரிடம் கர்த்தர் கொடுக்கும் பொறுப்பு மேன்மையானது, ஆசீர்வாதங்கள் எண்ணில் அடங்காதது. உலகத்தாரும் நாமும் ஒரே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பொருட்கள் வாங்கினாலும், ஒரே டெக்ஸ்டைல் ஷோரூமில் ட்ரெஸ் வாங்கினாலும், எல்லாம் ஒரே இடத்திருந்தா என்றாலும், நம் வீட்டில் இருக்க சமாதானம், ஒரு நிறைவு, ஒரு தைரியம், எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவு அவளிடம் இருக்காது. அவர்கள் எப்பொழுதுக்குள்ளே ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் வித்தியாசத்தை காட்டுகிறார். என்னாகும் 14ஆம் அதிகாரம் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன். காலேபு பற்றி, யோசுவாவை பற்றி சொல்லுகிறேன். அப்போ மோசே கர்த்தர் சொன்னார், நீ இப்போ ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நான் கொடுக்கும் தேசம் எப்படி என்று போய் பார்த்து விட்டு வர சொல் என்றார். அதே போல் 12 கோத்திரங்களுக்கு 12 பேரை அனுப்பினார்கள். அதில் காலேபும் யோசுவாவும். காலேபு யூத கோத்திரத்தை சேர்ந்தவன், யோசுவா எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். 12 பேரும் போய் பார்த்து விட்டு திரும்ப வருகிறார்கள். 10 பேர் 12 பேர் ஒரே காட்சி தான் பார்க்கிறார்கள். அங்க இருக்கிறதை எல்லாம் பார்க்கிறார்கள். அமலேக்கர் இருக்கிறார்கள், கானானியில் இருக்கிறார்கள், பெரிய பெரிய ராட்சச போல ஆட்கள் இருக்கிறார்கள், பட்டணம் கோட்டையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். பார்த்த பார்வை எல்லாம் ஒன்றுதான். ஆனால் அந்த 10 பேர், இவங்க 2 பேர் தவிர 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார். ஐயோ, அந்த தேசம் நல்லது தான், பாலுந்தேன்னு ஓடுகிறதா, ஆனாலும் அங்கே இருக்கிற ஆட்கள் அப்படியாக்கும், நாங்கள்லாம் அவங்க கண்களுக்கும் வெட்டிக்கிளிகள் போல் இருந்தோம், அவங்க கண்களுக்கும் அப்படித்தான் இருந்தோம், நம்மளால முடியாது, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொன்னார். இவங்க 2 பேர், காலேபு யோசுவாவும், வித்தியாசமாக சொன்னார்கள். என்ன வித்தியாசம்? அதை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு தூரம் அவளை கூட்டிக் கொண்டு வந்து விட்டார் என்று அவரை முன்னிறுத்து, கர்த்தரை முன்னிறுத்து நாம் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம், உடனே சுதந்திரிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த 10 பேர் சொன்னதைத்தான் இந்த மக்கள் கேட்டார்கள். மெஜாரிட்டி தான் கேட்டு முழுது அழுதார்கள். அப்போ ஆண்டவர் கோபம் வந்து விட்டது. மோசையை பார்த்து சொன்னார், நீ தள்ளப்பா, இவங்களையெல்லாம் நான் அழிக்கிறேன், வேண்டாம் என்று. அவன் திறப்பின் வாசல் நின்று பரிந்து பேசி ஜெபிக்கிறான். அது உங்களால் படித்து பாருங்கள். இவர்கள் 2 பேரும் என்ன கர்த்தர் சொன்னாரோ அதன் அடிப்படையில் பேசினார்கள். ஆகவே இவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த தேசத்துக்குள் நுழைந்தார்கள். மற்றவர்களெல்லாம் வழியில் பிறந்து வளர்ந்தவர்கள். அவ்வளவுதான். கேட்டீர்களா? யோசுவா 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். யோசுவா 14ஆம் அதிகாரத்தை காலேபு சொல்லுகிறார், எனக்கு 40 வயதாக இருக்கும் பொழுது மோசே எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், மலதேசத்தை நீ அங்கே போனால் உனக்கு மலதேசத்தை தருகிறேன் என்று சொன்னார். இப்பொழுது எனக்கு வயது 85. அதே பலத்தோடு இருக்கிறேன். கேட்டீர்களா? 40 வயசில் என்ன பலன் இருந்தோ அப்போ யுத்தத்துக்கு போகிறதுக்கு என்ன தைரியம் இப்போ என்னால் முடியுங்கிறான். வித்தியாசத்தை காட்டி பேசுகிறான். அதே போல் அவனுக்கு கிடைத்தது. நீங்கள் வித்தியாசத்தை காட்டினால் கர்த்தரும் வித்தியாசத்தை காட்டுவார். நீங்கள் சந்தோஷத்தை காட்டினால் இன்னும் அதிக சந்தோஷத்தை கொடுப்பார். சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையில் தான் நான் சொல்கிறேன். சந்தோஷம் இருக்கும் பட்சத்தில் காட்டுவது ஒரு பெரிய காரியம் அல்ல. எல்லாம் நல்ல சூழ்நிலையில் இருக்கும்போது வேதம் வாசிப்பது, ஜபிப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல. சூழ்நிலை எல்லாம் எதிர்மாறாக இருக்கும் பொழுது அதே பலத்தோடு, அதே சந்தோஷத்தோடு, அதே விசுவாசத்தோடு செய்யும் பொழுது அதை கவனிக்கிறார். அது வித்தியாசமானது. யாத்திராகம் 8:23, யாத்திராகம் 9:4 உங்களுக்காக நான் வாசித்து காட்டுகிறேன். கர்த்தர் என்ன வித்தியாசத்தை காட்டினார் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாத்திராகம் 8:23 சொல்கிறார், என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கு, அதாவது எகிப்திய ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன்.
இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்படியே கர்த்தர் செய்தார். மகாத்திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டில் அவன் ஊழியக்கார வீடுகளில் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினால தேசம் கெட்டு போயிற்று. ஆனால் இவர்களுக்கு ஏதும் கிடையாது. யாத்திராக 9 நாளை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கு எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கு வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதி இல்லை. கேட்டீர்களா? உங்களில் ஒன்றும் கெட்டு போகாது. குடும்பம் கெட்டு போகாது. இன்னைக்கு நிலைமை மோசமாக இருந்தால் மறுபடி கீழே வேறு பெற்று மேலே கனி கொடுப்பீர்கள். நாம் வித்தியாசத்தை காட்ட வேண்டும். நாம் யாருடைய மக்கள்? விசேஷத்துடைய மக்கள் என்பதை நாம் காட்ட வேண்டும். அதில் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. இஸ்ரவேல் மக்களின் சாட்சி வித்தியாசமாக இருந்தது. இன்றளவும் இதை பற்றி, இதன் மகிமையை பற்றி பேசாத நாட்களும் இல்லை, சபையும் இல்லை. சொல்கிறார்களா? இல்லை. எத்தனை வித்தியாசத்தை காட்டினார். யாத்திராகும் முழுதும் படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். பேதுருவை நாளைக்கு வெளியே கொண்டு வந்து சிரச்சேதம் பண்ணணும். ஒரு 4 பேர் அப்படி 16 பேர் அவனை காவல் காத்து கொண்டு ஒரு ஸ்டெப்பாக காவல் காத்து கொண்டிருக்கிறார். தேவதூதன் போனான் உள்ளே போய் பேதுரு எழுந்துருனா அவன் கையை காலில் கட்டினதெல்லாம் கழண்டு போச்சு. நல்லா கவனித்து பாருங்கள். 16 பேர் கண்ணை முழிச்சுக்கிட்டு தானே பார்த்துருப்பானு. அவங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகிருக்கும். அவனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்து 1ஆங்கிறது 2ஆங்கிறது மெயின் கேட்டு தானாக திறந்து வெளியில் வந்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? எவ்வளோ பெரிய சாட்சி யோசித்துப்பார். அப்போஸ்தலர் 16ஆம் உங்களுக்கு தெரியும். பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் பொழுது பூமி அதிர்ச்சி வந்தது. எதை அசைக்கணுமோ, எதை கீழே விளைச்சணுமோ அது மட்டும் விழுந்தது. கற்பனை பண்ணி பாருங்கள். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். வெளியே வந்தார்களா இல்லையா? அப்படித்தான். அந்த மாதிரி தான் உங்கள் சாட்சியம் இருக்கும். உங்களுக்கு எதிராக வந்தால் வெட்கப்பட்டு போவான். நீங்கள் ஆச்சரியமான முறையில் தப்புவிக்கப்படுவீர். ஏராளமான உலக சாட்சிகளும் உண்டு, நேரம் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த பாடுகளின் நெட் ரிசல்ட் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு விடுதலை. என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் அற்புத சாட்சி தான். அதுவும் வித்தியாசமானது. நீங்கள் போராடி ஜெபத்தில் ஊன்றி நின்று உங்கள் பிள்ளைகளுக்கு காலேஜ் சீட்டு வாங்கியிருக்கலாம், திருமணம் முடித்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி அற்புதங்கள் செய்து வித்தியாசமாக நிற்க வைப்பார். நீங்கள் வித்தியாசத்தை காட்டுங்கள். நீங்கள் அவருக்கு முன்பாக நில்லுங்கள். எலியா சொன்னானே, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அப்படி இருக்கணும் நமக்கு அடையாளம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெபிக்காமல் வெளியே வரமாட்டேன், வேத வாசிக்காமல் வெளியே வரமாட்டேன், நான் துதிக்காமல் இருக்க மாட்டேன். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அல்லாடி தள்ளாடி நாங்கள் ஜனமும் யாரும் கிடையாது. அவர்களைப் போல வறட்சியும் எதிரியும் கண்டவர்கள் எவரும் இல்லை. ஆனால் இவர்களைப் போல உன்னத வாழ்வு வாழ்ந்தவர்கள் எவரும் வாழ்ந்ததில்லை. வறட்சியிலும் பஞ்சத்திலும் இதன் மத்தியிலும் நடந்து வந்தாலும் இதன் தாக்கம் இவர்களை தொடாமல் காப்பாற்றி கொண்டே வந்தார். இன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டை யோசித்து பாருங்கள். ஒரு வளைஞ்சு போன பச்சை போல தான் இருக்கிறது. அது சுற்றி எத்தனை நாடுகள் யோசித்து பாருங்கள். அத்தனை பேர் கண்ணில் விரல் விட்டு ஆடிட்டு தானே இருக்கிறார்கள். இதனால் தான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறான், உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். உங்களுடைய களங்கள் தானியத்தால் நிரம்பும், மாலைகள் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும், பூச்சிகள் புழுக்கள் பட்சித்த வருஷங்கள் விளைவை உங்களுக்கு தருவேன், திரும்ப தருவேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:25-26. இதனுடைய பொருள் என்ன? நீங்கள் கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டுங்கள், என்னோடு இருங்கள், நான் உங்களுக்கு அற்புத வித்தியாசத்தை காட்டுவேன். நீங்கள் 1 மடங்கு எடுத்து வச்சு அவர் 99 மடங்கு எடுத்து வைக்கிறார். தாவீது சாட்சி கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பான் யோசிச்சு பாருங்கள். யோபு கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? தாவீது என்ன சொல்லியிருப்பான்? பாடுகளை பெருசுபடுத்தி காட்டியிருக்க மாட்டான். ஒரு பாடு கர்த்தர் எப்படி தன்னை தப்புவித்தார் ராஜா வாக்கினார் சொல்லியிருப்பான். அந்த பாடுகள் வெளியாக வந்தது யாரும் கிடையாது. ஓடிருப்போம், துண்டை காணான் துணியை காணான் ஓடிருப்போம். யோபுவை கேட்டு பாருங்கள், என்ன பாடுகள். அதன் மத்தியில் எப்படி அறிக்கை வித்தியாசத்தை காட்டினான். ஆமாம், நான் ரோட்டுக்கு வந்துட்டேன், என் சரீரம் என்னிடம் இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஜீவன் தான் இருக்கிறது. ஆனாலும் என் கர்த்தரை நான் காண்பேன், அவர் எனக்கு குறித்து செய்து முடிப்பார்ல சொன்னான். வித்தியாசத்தை காட்டுனானே. பெற்றுக்கொண்டானா இல்லையா? ரெட்டத்தனையாக பெற்றுக்கொண்டான். ராகாப் வேசி படித்து பாருங்கள் யோசுவா 2ஆம் அதிகாரத்தை. ஆதியாகம் 26:12 ஈசாக்குடைய சாட்சி எப்படி இருந்திருக்கு? என்னை எகிப்துக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டார். எங்கும் பஞ்சம், நிலமெல்லாம் வறண்டு கிடக்கிறது. நான் விதைத்தேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் கொடுத்தார்.
சொல்லியிருப்பானா? எல்லாம் தூர்த்து போட்டு விட்டார்கள் பெலிஸ்தியர்கள், மூடி மூடி போட்டு விட்டார்கள் எல்லா துறவுகளை. நான் தோண்ட தோண்ட தண்ணீர் வந்தது. சொல்லியிருப்பானே? ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு அவரையே மையமாக கொண்டு வாழ்ந்து வரும் அன்பர்களின் குடும்பம் ஒன்றுமில்லை முடிந்தது என்ற நிலைக்கு போனாலும் மீண்டும் அடிக்கட்டை துளிர்த்து தலைத்து விருட்சமாக மாறும். உங்களை பற்றி தான் சொல்லுகிறேன். ஆம், தேவ பிள்ளைகளின் சாட்சி வித்தியாசமானது, வினோதமானது, அற்புதமானது. எல்லாரும் இந்த மனிதர்கள் தான், எல்லா மனிதர்கள் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார்கள் என்று நானும் ஏதோ குடும்பம் நடந்தால் போதும் என்று ஆரம்பித்திருப்பீர்கள். இப்பொழுது நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என் சாட்சி வித்தியாசமானதாக இருக்கும், அற்புதமானதாக இருக்கும் என்று தினமும் உங்கள் மனசில் ஓட விடுங்கள். இந்த பிஸ்னஸ் எல்லாரும் தான் செய்கிறாங்க, நானும் தான் செய்கிறேன், ஆனால் இது வித்தியாசமானது என்று தினமும் மனதில் நினையுங்கள். அப்படியே ஆகும். ஈசாக்கை போல பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள். இது எப்படி என்று உங்களிடம் பலர் வந்து கேட்பார்கள். சொல்லுங்கள் உங்களது வித்தியாசமான சாட்சியை. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆட்டை தோளில் போட்டுக்கொண்டு ஆடு மேய்ப்ப வருகிறார். 99 ஆடு அங்கேதான் இருக்குது, போகல. ஒரு ஆட்டை காணோம். தேடி போய் கண்டுபிடிச்சி தோளில் போட்டு வர்றான். அந்த ஆட்டுக்கிட்ட சாட்சியை கேட்டால் அது என்ன சொல்லியிருக்கோம்? நான் எப்படியோ திரும்பி பார்த்தேன், காணோம், ஒருத்தரையும் காணோம். என் ஆண்டு எங்கள் அப்பா வந்தாங்க, என்னை நடக்க வேணும் பெலலி சொல்லி தூக்கி தூளில் போட்டுட்டாங்க. அப்படி தானே சொல்லியிருக்கோம். நம்முடைய சாட்சி அப்படித்தான். எத்தனை முறை நம்ம சுமந்திருக்கிறார், எத்தனை முறை நம்மை தூக்கி விட்டார், எத்தனை முறை நமக்கு விடுதலை கொடுத்தார், கை நீட்டி எழுப்பினார், எதிரியுடைய கண்களில் படாமல் மறைத்து வைத்து காப்பாற்றவில்லையா? அவர் சாட்சி, அவர் வித்தியாசத்தை காட்டி வருகிறார். நாம் தான் வித்தியாசத்தை காட்டுவதில்லை. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5-10 வாசித்து பாருங்கள். மார்க் 5 ஒரு லேகியோன் பிடித்த பிசாசு பிடித்தவன் இருக்கிறான். அவனை சாட்சி கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? அவனுக்கு வீடு உண்டு, குடும்பம் உண்டு, ஊர் உண்டு, நாடு உண்டு. யாரும் கவனிக்கவில்லை, முடியவில்லை. சங்கிலி கட்டினா சங்கிலியை உடைச்சி போட்டுறான், விலங்கெல்லாம் விலங்க முறிச்சு போட்டுறான், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறான். வீடு சுடுகாடுதான் அவனுக்கு. ஒரு நொடியில் அப்பா சுகம் கொடுக்கவில்லையா? ஒரு நொடி. அவன் வஸ்திரம் தரித்து அமர்ந்தான் என்று பார்க்கிறோம். எல்லாரும் அதை பார்த்து பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். 12 வருட பெரும்பாடு ஸ்திரீ, அவள் சாட்சி சொல்லி எப்படி சொல்லியிருப்பாள்? யாவீரின் மகள் இறந்து போய்விட்டாள், அப்படித்தானே செய்தி வந்தது. அவன் சாட்சி எப்படி இருந்திருக்கும்? எல்லாரும் கைவிட்ட நிலையாக இருந்தாலும், உங்களுக்கு யாருக்குமே கை கொடுத்து உங்களை தூக்கி விட முடியாத நிலையாக இருந்தாலும், இதோ என் தகப்பன் உங்கள் அருகில் நிற்கிறார், அவர் கை தூக்கி விடுவார். நீங்கள் சாட்சியாக நிற்பீர்கள். என் அப்பாவுக்கு நான் வித்தியாசத்தை காட்டுவேன், எங்கள் அப்பாவுக்கு நான் பிள்ளையாக இருப்பேன் என்று மனதில் நிலையுங்கள். இன்றே உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும். நீங்கள் மறுபடியும் கீழே வேர் பெற்று மேலே பூ பூத்து காய்த்து பல நாள் நிரப்பக்கூடிய காரியம் வந்துவிட்டது. நம்புங்கள். பல பேருக்கு இன்றைய செய்தியை கொடுங்கள். சாட்சியாய் வாழ்ந்து சாட்சியை விட்டு செல்வீர் உங்கள் பிள்ளைகளுக்கு. ஜெபிக்கலாம். தகப்பனே, என்ன நடந்தாலும் உம்மை விடாமல் இருக பற்றி கொண்டு நடப்போம். நீர் எங்களை யாவருடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்துவீர். யார் அந்த யாவர்கள்? இதெல்லாம் மேன்மைப்படாது, இதெல்லாம் முன்னுக்கு வரவே வராது, இது அவ்வளவுதான் போயிடுச்சு என்று சொன்னவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்கள் குடும்பத்தை உயர்த்துவேன், தலையை உயர்த்துவேன். என்னை பிள்ளையாக சாட்சியாக வைத்தேன், என் பிள்ளையை பார் என்று என்னுடைய கொடியை ஏற்றி வைப்பேன். நாங்களும் மற்றவர்களைப் போல் அல்லாமல், பேச்சிலே செயலிலே உலகத்தார் போல் அல்லாமல் நல்ல வித்தியாசத்தை காட்டுவோம். சாட்சியாக இருப்போம், இறுதி வரை சாட்சியாகவே நிற்போம். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நான் வித்தியாசமானவள் என்பதை பேச்சு செயல் மூலம் காட்டுவேன். தாழ்வும் உயர்வும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது என்பதை நான் கண்டுகொண்டேன். இதில் தெளிவாக இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.